வணக்கம் வணக்கம் மக்களே. தமிழ் சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். செந்தில் பாலாஜி ஜாமீன் தேதி அறிவிப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அறிவித்தாங்க, யார் மூலிமா அறிவித்தாங்க, இதனால் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு சில பல ஆபத்துகள் இருக்குதா, உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தேதி அறிவித்தாங்களா இல்லை நாட்கள் ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்களா, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா தோலெல்லாம் மெலிஞ்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. இதுமாரி தகவல்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா, ரகசிய தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீழே பெல் பைக்கன் கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இது போன்ற நியூஸ்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உடனே. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி எதற்கு கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் எச்சா வச்சு விற்றதுனாலையும் அவர் டாஸ்மார்க்லேருந்து அதை இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய் குறைய கிடையாது, அந்த 10 ரூபாய் தான் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கின அந்த செந்தில் பாலாஜி பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கார் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே தாங்க இருக்கார். ஜெயிலுக்குள்ளே சகல வசதியோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சகல வசதிகள் இருந்தாலும் இப்படி உடம்பு மெலிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எவ்வளவோ பேர் ஜெயிலில் இருக்காங்க. இருந்தாலும் இப்படி ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப இதாகி ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா மெலிஞ்சு போயிருக்காரு. அது கட்சியில் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு 2 டைம் சேவ் பண்ணிட்டு 2 புது சட்டை, வேட்டி 3 எல்லாம் பர்ஃபெக்டாக கட்டிக்கிட்டு சும்மா அப்படியே ராஜா பகவதி மாரி வந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமாக கட்டிங் பண்ண முடியாமல், சேவிங் பண்ண முடியாமல், ரொம்ப மெலிஞ்சு போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜாமீன் கிடைக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா 2025 தான் ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வருட காலம் இருக்குது. 1 வருட காலம் அவர் சிறையிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரியும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு அவருடைய சேனலில். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷத்துக்கு கழிச்சு தான் ஜாமீன் கிடைக்கும். இந்த பொங்கலுக்கு கிடையாது, அடுத்த பொங்கலுக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பொங்கல் ஜாமீனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போன்ற தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா, நமது சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடனே நியூஸ் தெரிய வரும்.